இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பெயர் மா. சேத்தனா. வீரமும் காதலும் கொண்ட அனைத்து வீரமங்கைகளுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இது ஒரு பெண்ணிற்கும் ஆணிற்கும் இடையில் உள்ள உரையாடல். சோகமாக இருக்கும் மங்கையிடம் ஆணின் கேள்வி: உன் வீரத்தை கண்டு வியந்தது இவ்வுலகம், கண்ணீரை கொண்டு உடைந்தாயா நீ? ஏன் இந்த பாலைவனத்தில் மலையாய் கண்ணீர் பொழிகின்றாய்? உன் புன்னகையை காண தென்றல் காத்து கொண்டிருக்கிறது. சரி இரு, நீ யாரென்று நான் சொல்கின்றேன். தன் வாழ்வை பலி கொடுத்தாள், என் வாழ்வின் அம்மாவானாள். தன் மகிழ்ச்சியை பலி கொடுத்தாள், என் வாழ்வின் அக்காவானாள். தன் மனதை கொடுத்தாள், என் வாழ்வின் மனைவியானாள். தன் நேரத்தை கொடுத்தாள், என் வாழ்வின் தங்கையானாள். தன் அன்பை கொடுத்தாள், என் வாழ்வின் தோழியானாள். தன் சுதந்திரத்தை கொடுத்தாள், என் வாழ்வின் மகளானாள். இவ்வளவு கொடுத்த உனக்கு என்ன தருவது நான்? பெண்ணின் பதில்: எனக்கு தேவை சுதந்திரம், சுத்தி ஓட இவ்வுலகில். சுதந்திரம் கேட்கும் நிலையேன், அது எனதல்லவா? நிழல் போல தொடரும் சுதந்திரம் இரவில் மறைந்து விடுகிறது ஏன்? மனிதர்கள் மிருகமானது ஏன்? மனித தன்மையை விட்டது ஏன்? ஆணின் விளக்கம்: சுதந்திரம் உன்னோடு இருப்பது, ஏன் தேடுகிறாய் இருப்பதை? துணிந்து செல், துணையாய் நில், உனக்கு நீ ஏன் நிழலாக? ஔவையின் ஓலைச்சுவடிகளிலும் நீ, திருக்குறளின் குரலிலும் நீ, பாரதியின் பாட்டிலும் நீ, பாரதிதாசனின் பாராட்டிலும் நீ, இலக்கியத்திலும் இலக்கணங்களும் பாடும் இளவரசி நீ. உலகத்தை மறைந்து மறைத்து நீ வாழ நினைத்தால் என்னவாகும் நீ உலகம்? உன்னில் சந்தோஷம், சந்தேகம், உன்னில் கவலை கண்கள் உணர்த்துகின்றன. வீரமும் காதலும் அன்பும் பண்பும் உன்னோடு இருக்கும் ஆடைகளவை. தாமரையும் பூக்கும் உன் புன்னகையைக் கண்டால், மயிலும் நடனமாடும் உன் நடையைக் கண்டால், குயிலும் பாடும் உன் நாட்டியத்தை கண்டால், கிளியும் கோபம் கொள்ளும் உன் குரலை கேட்டால், அழகு என்பது உன் பிறப்பில் வந்தது, ஆற்றல் என்பது உன்னோடு பிறந்தது, அன்பு என்பது உன்னோடு இருப்பது, வீரம் என்பது உன்னோடு மறைந்திருப்பது. மங்கையாய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும், ஆனால் மங்கை அல்ல இவ்மாநாடு. நன்றி. ஒரு மங்கையாக மங்கை பற்றி பேச மிகவும் பாக்கியமாக நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.